Taste the Daily. தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய நிகழ்வுகள் குறித்து விரிவான தகவல்களை இன்றைய செய்தியாளர் பார்வையில் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இன்னைக்கு சட்டப்பேரவையில நிறைய விஷயங்கள் பற்றி விவாதம் நடைபெற்றது. மேலும் மேகதாது அணை விவகாரம் குறித்து எதிர்க்கட்சியினர் கேள்விகளை எழுப்பினர். நீர்வளத்துறை அமைச்சரும் அதற்கு பதிலும் அளித்தார்கள். என்னென்ன விஷயங்கள் நடைபெற்றது, அதன் சாராம்சங்கள் குறித்து சொல்லுங்க. இன்று காலை 10 மணிக்கு பேரவை தொடங்கியதும் வினாக்கள் விடைகள் நேரம் நடைபெற்றது. அதில்தான் தமிழக முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். வரக்கூடிய திங்கட்கிழமை கலைஞர் நினைவிடம் திறக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். வரக்கூடிய திங்கட்கிழமை 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு ஒரு நிகழ்ச்சியாக நடைபெறும் என்று அவர் சொன்னார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நேரமில்லா நேரத்தில் தான் எதிர்க்கட்சி தலைவர் இந்த காவிரியின் குறுக்கே மேகதாது அணை குறித்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் தமிழகத்துடைய அனுமதி இல்லாமல் ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு தமிழக அரசு இந்த சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த காவிரி மேலாண்மை ஆணைய தலைவருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கூற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் பேசினார். இந்த நிலையில் அவருடைய கோரிக்கையை முறையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்லி அவர் வெளிநடப்பு செய்து வெளியில் பேட்டியும் கொடுத்தார். இதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனும் ஒரு விளக்கம் கொடுத்தார். ஒரு செங்கலை கூட தமிழகத்துடைய அனுமதி இல்லாமல் அங்கே கட்டி அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர்கள் பல்வேறு துறைகளுக்கு குறிப்பாக சுற்றுச்சூழல் வனத்துறை என்று பல்வேறு துறைகளுக்கு அனுமதிக்கு செல்ல வேண்டும், அங்கெல்லாம் அனுமதி கிடைக்காது என்றும் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் 4 வழக்குகள் இது தொடர்பாக தொடுக்கப்படும் என்றும் சொன்னார்கள். இதிலே மற்ற கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்த கர்நாடக அரசுக்கு எதிராக பேசினார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வானதி சீனிவாசனும் கடுமையான எதிர்ப்பை கூட்டணி என்ற அடிப்படையில் நீங்கள் விட்டுக்கூடக்கூடாது என்றும் அவர் கடுமையாக பேசினார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் இந்த 2024-25 நிதியாண்டிற்கான விவாதமும் தற்போது முடிப்பட்ட நிலையில் அதற்கு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு விரிவான பதில் கொடுத்தார். நேற்றைக்கு விவாதத்தில் பேசியவர்களுக்கான பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக மின் விபத்துகளால் உயிரிழக்கக்கூடியவர்களுக்கு தற்போது வரை 5 லட்சம் ரூபாய் தான் நிவாரணம் கொடுக்கப்படுகிறது. இனிமேல் அது 10 லட்சமாக உயர்த்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இதற்கு அந்த கோரிக்கையை வைத்தவர் அதிமுக உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி வைத்திருந்தார். அதற்கான விடையும் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல தற்போது பாத்தீங்கன்னா வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதிலளித்து பேசிக் கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பாக அதிமுகவினர் தற்போது அவையில் இல்லாத ஒரு சூழலும் இருக்கின்றது. இது எதனால் இந்த கடன் சுமை தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது, குறிப்பாக மெட்ரோ ரயில் போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்றும் தங்கம் தென்னரசு தன்னுடைய பதிலில் சொன்னார். மற்றொன்று, தற்போது முதலமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்தார். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள்ளாக கோவையில் அறிவிக்கப்பட்ட பிரம்மாண்ட நூலகம் கட்டி முடிக்கப்படும் என்றும், எய்ம்ஸ் மருத்துவமனை போன்று காலதாமதம் மதுரையில் நீங்கள் எப்படி செய்தீர்களோ அது போன்று இருக்காது என்று வானதி சீனிவாசனுக்கு பதில் கொடுத்தார். அந்த திறப்பு விழாவில் வானதி சீனிவாசனும் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் நேரடியாக அழைப்பு கொடுத்துவிட்டு முதலமைச்சர் தற்போது புறப்பட்டு சென்று விட்டார். தற்போது வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான பதிலுரை MRK பன்னீர்செல்வம் செய்து வருகிறார். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு சட்ட மசோதாக்கள் 15க்கும் மேற்பட்ட சட்ட மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவடைய இருக்கின்றன. அதற்கு பிறகு தேதி குறிப்பிடாமல் இந்த சட்டமன்றம் என்பது ஒத்திவைக்கப்பட இருக்கின்றது. ராதா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரிய விவகாரத்துல பேரவையிலிருந்து பாமக வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. மேலும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எப்ப நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நாம? நிச்சயமாக பாத்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒரு கடுமையான பதிவை பாமகவை சேர்ந்த 5 உறுப்பினர்களும் ஒரு 10 நிமிடம் சபையில் எந்திரிச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதற்கு சபாநாயகர் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசு தான் நடத்த வேண்டும், 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய அரசு தான் அது நடத்த வேண்டும், அதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை. அதனால்தான் தமிழக அந்த ஆளுநர் உரையிலேயே மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் பட்ஜெட் உரையிலும் அது இருப்பதாக சபாநாயகர் சொன்னார். இருந்தாலும் அவர்கள் அந்த சபாநாயகருடைய அறிவிப்பில் பதில திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வாதம் பண்ணிட்டே இருந்தாங்க. அதற்கு முதலமைச்சர் சொன்னாரு, நீங்க ஏற்கனவே எங்கனையே பாத்திருக்கீங்க, உங்களுடைய தலைவர் குறிப்பாக ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டவர்களும் நேரில் பார்த்திருக்காங்க. நாங்கள் உங்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவானவர்கள், எதிரானவர்கள் கிடையாது, அதையும் மீறி நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும்போதுதான் அவர்கள் தங்களுடைய பதிவு செய்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்லி வெளியில் நடப்பு செய்தார்கள். அந்த விவகாரத்தை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், குறிப்பாக சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருப்பதாகவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் வெளியில் பேட்டி கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதுதான் அந்த விவகாரத்தை பொறுத்தவரை உள்ளே நடந்தது. ராதா, பட்ஜெட்டுடைய பதிலுரையில நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன பதில்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு, அதை பத்தி சொல்லுங்க ரமேஷ்.
நிச்சயமாக பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாருன்னா மத்திய அரசு போதிய நிதியை தரல, இந்த நிதி பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை ஏன் அதிகரிச்சிச்சு அப்படின்றதெல்லாம் சொன்னாரு. மற்ற மாநிலங்கள்ல மெட்ரோ ரயில் திட்டம், குறிப்பாக கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்யற கொச்சி மெட்ரோ ரயிலுக்கு மத்திய அரசு பணம் கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழகத்தில் கூடிய மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயிலுக்கு ₹1 கூட இது வரலும் வரல. கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி ப்ராஜெக்ட்டுக்கு கிடைக்காதனால மாநில அரசே கடன் வாங்கி 9,000 கோடி இந்த வருஷமும், அடுத்த வருஷம் ஒரு 12,000 கோடியும் செலவு பண்றோம். இதனாலதான் கடன் சுமை அதிகரித்து கொண்டே போவதாகவும், அதே போல மத்திய அரசு ஒரு ஆக்ட் வச்சிருக்காங்க, மாநிலத்துடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இவ்வளவு % தான் கடன் வாங்கணும்னு இருக்கு. அந்த வரம்புக்குள்ளதான் கடன் வாங்கிட்டு இருக்கோம். குறிப்பாக 27% இருந்தா நம்ம 26% தான் கடன் வாங்குறோம் அப்படின்றதையும் அவர் என்ன எதிர்க்கட்சி தலைவர் நேற்று சொன்னாரு. நீங்க கடன் மட்டுமே நிறைய வாங்குறீங்க, வருவாயும் அதிகரிச்சிருக்கு, என்ன காரணம்? அதாவது உங்களுக்கு இன்கமும் வருது, கடன் அதிகமா வாங்குறீங்க, என்ன பண்றீங்க பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையில் தங்கம் தென்னரசு இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். மாநிலத்துடைய கடன் சுமை என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு தற்போது வரை இருக்கிறது. அதே போல மின்சார வாரியத்திற்கு தொடர்ச்சியாக இழப்பீடாக கடந்த ஆண்டு 13,000 கோடி, இந்த ஆண்டு 13,000 கோடி தொடர்ச்சியாக மின்சார வாரியம் கடுமையான நிதி சூழல் இருப்பதாகவும், அந்த கடனையும் தமிழக அரசே ஏற்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் தான் இந்த கடன் அளவு என்பது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அதிகரித்துக் கொண்டே செல்வதாகவும் பினான்ஸ் மினிஸ்டர் சொன்னார். பல்வேறு அது ஒரு புறநானூரில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி கடமையை செய்யக்கூடியவராக முதலமைச்சர் இருக்கிறார். மக்களுக்கு கடன் கொடுப்பது, அதாவது கடமையை செய்வதற்காக தான் கடன் வாங்குகிறோம் என்றெல்லாம் சொல்லி தனது உரையை செய்து ஆதிதிராவிடர் மாணவர்களுக்காக இந்த நடப்பு ஆண்டிலேயே அந்த கட்டிடங்கள் கட்டுவதற்காக 100 கோடி ரூபாய் உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ சிந்தனை செல்வனுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக ஒதுக்குவதாகவும் தற்போது அறிவித்திருக்கிறார். இதுபோன்று இந்த பதிலுரை என்பது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. தற்போது எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வேளாண் சார்ந்த எம்எல்ஏக்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலுரை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றையோடு பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட இருக்கிறது. ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். Taste the Daily.